வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்கழி 11. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே நம்மளுக்கு 3:30க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி அரிசி தான் ஊற போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டிவியெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வெளியில் போய் கோலம் போட்டுட்டு வந்துடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியமாக பண்ணி ஐயப்ப சுவாமிக்கு இன்றைக்கி படைக்கணும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்காக அரிசி பருப்பு ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெளியில் போய் கோலம் போட்டுட்டு வந்துடலாம். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நிலவாசல் அப்படிங்கிறது நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டோட தலையெழுத்து நம்ம நிலவாசலை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறதுலே எடுத்துக்கோங்களேன். வீடு கட்டுறதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக தான் பண்ணுவாங்க. அதாவது பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த நிலவாசல் பூஜை, அதாவது நிலக்கதவு வைக்கிறப்போ ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக ஒரு பூஜையே வச்சு நிலம் வைப்பாங்க. ஏன்னா நம்மளோட உடம்புக்கு எப்படி வாய் முக்கியமான ஒன்றோ, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வாசல் படி ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் இந்த கதவு வைக்கிறப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு பூஜை பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டோட நிலவாசலில் தான் நம்ம வீட்டோட கிரகலக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ சொந்த வீடு இல்லாதவங்க நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஓம் கிரகலக்ஷ்மியே போற்றி, ஓம் கிரகலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 தடவை டெய்லி சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சொந்த வீடு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் நிலவாசலில் விளக்கேற்றி இந்த ஓம் கிரகலக்ஷ்மியை போட்டு அதை சொல்லிகிட்ருக்கேன். எனக்கும் கூடிய சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும்னு நீங்களும் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிலவாசலெல்லாம் விளக்கேற்றியாச்சு. இப்போ துளசி அம்மன் கிட்டேயும் விளக்கேற்றிக்கலாம். விளக்கேற்றுறப்ப செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றணும். நான் இது எல்லா வீடியோஸ்லையுமே இதை சொல்லிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வார்த்தைகளை சொல்லி விளக்கேற்றுறப்போ அவங்க வீட்டில் ரொம்ப ஒரு சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். துளசி அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு இப்போ சாம்பிராணி ஒன்று பருத்தி வச்சிட்றேன். நிலவாசல்லையும் அதே மாதிரி சாம்பிராணி பருத்தி வச்சிருவேன். எப்போவுமே நிலவாசல் வீடு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையும் ஒரு நல்ல நறுமணத்தோடையும் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம கூப்பிடாமையே மகாலட்சுமி அம்மன் வந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே வீடை நல்ல ஒரு நறுமணமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வீடு நறுமணமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒன்று பச்சை கற்பூரம், ஏலக்காய், கல்கண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் விளக்கு ஏற்றுற ஒரு இதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வீடு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ காலையில் இப்போ நான் நிலவாசலுக்கெலாம் பூஜை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு விளக்கேற்றிக்கலாம். காலையில் ஒரு 5:15 இன்றைக்கி நான் பூஜையை முடிச்சிட்டேங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி ஐயப்பனுக்கு தனியாக தான் வச்சுருக்கேன். பிள்ளையார், முருகன், ஐயப்பன் 3 சுவாமி தனியாக இருக்கிற மாதிரி அந்த சைடு ஒரு டீப்பாய் போட்டு வச்சுருக்கேன். அது மாலை ஒரு வாரம் அவங்க விரதம் இருக்காங்க இல்லைங்களா, அதனால் கோயிலுக்கு போகிற வரைக்கும் ஐயப்பனுக்கு நம்ம தனியாக விளக்கேற்றி அவருக்கு டெய்லி நெய்வேத்தியம் படைக்கணும். ஸோ அதுக்காக தான் அவரை தனியாக அந்த சைடு வச்சுருக்கேன். இந்த சைடு எப்பவும் போல் நம்ம விளக்கேற்றிட்டு ஐயப்பனுக்கு 2 நெய் விளக்கு வெத்தலையில் வச்சு ஏற்றிருக்கேன். வெத்தலையில் வச்சு எதுக்காக ஏற்றிருக்கேன் அப்படின்னா, வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது வெற்றியை தரும் தீபம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெற்றிலை தீபத்தில் அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு 8 நாளும் ஐயப்பனுக்கு நம்ம இந்த விளக்கு ஏற்றி நம்மளோட வழிபாடை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெற்றிலை தீபம் இன்றைக்கி ஐயப்பனுக்கு ஏற்றிருக்கேன். அதே மாதிரி நல்ல சுத்தமான பசு நெய்யில் தாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு விளக்கேற்றணும். நம்ம கடைகளில் இருக்கிற நெய்யை வாங்காமல் நம்ம பசும்பால் வாங்கி அதிலேருந்து ஆடை எடுத்து அந்த ஒரு நெய்யில் நம்ம ஏற்றணும் அப்படின்னாலே அது ஒரு நல்ல வைப்ரேஷன். இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போல்லாம் நிறையா ஆர்கானிக்காகவே நெய்யெலாம் நிறையா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் வாங்கி அதில் பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் விளக்கேற்றுங்க. இப்போ பாருங்கள், நான் தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி ஐயப்பனுக்கு பால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வச்சு 2 பழம் வச்சுருக்கேன். எப்போவுமே நான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நிலவாசல் கிட்ட மட்டும்தான் கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா விடிஞ்ச பின்னாடி தான் வெளியில் போய் கோலம் போடுறது. ஏன்னா கொஞ்சம் திருடர்கள் பயம்லாம் இருக்கிறனால அவங்க வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா விடியறதுக்கு முன்னாடி வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி நிலவாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா தான் வெளியில் போய் கோலம் போடுவேங்க. ஸோ இப்போ வெளியில் போய் கோலமும் போட்டுட்டு வந்தாச்சு.
இப்போ வந்து இதில் எனக்கு இன்றைக்கி நான் எதிர்பார்க்காம நடந்தது ஒன்று என்னென்னா, இந்த மாதிரி நான் ஐயப்பன் ஃபோட்டோ வந்து பேப்பரில், அதாவது இந்த லேமினேஷன் ஷீட்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து நம்ம எப்படி வைக்கிறது, இது நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு காலாண்டர் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு காலாண்டர் அட்டை எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருந்தது. எனக்கு ஒரு எதர்ச்சியாக நடந்தது. ஸோ வந்து அதை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து வெளியில் கோலம் போட்டாச்சு. இது வந்து பௌர்ணமியில் அந்த நிலவு தெரிஞ்சது இல்லைங்களா, அந்த நிலவை தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆகுது. 6:10 அப்படிங்கிறப்பயும் ஓரளவுக்கு நல்லா வந்து விடிஞ்சிருச்சு. கோலமும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போய்ட்டு இன்றைக்கி பொங்கல் செஞ்சுக்கலாம். நான் வந்து அரிசி பருப்பையும் ஒன்றா வேக வச்சு 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றில் வந்து நம்ம வெண்பொங்கல் தாளிச்சிக்கலாம், ஒன்றில் வந்து சக்கரை பொங்கல் தாளிச்சிக்கலாம். வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு நான் வந்து சீரகையும் மிளகையும் வந்து மிக்சியில் நல்லா 1 2ஆக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பேன். இதனால் வந்து குழந்தைங்க மிளகெல்லாம் வந்து தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து சக்கரை பொங்கல் வந்து தாளிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு பொங்கல், சாம்பார் இதோடு தான் வந்துட்டு இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் சாமிக்கும் வந்து நெய்வேத்தியம் வந்து படைச்சி சாமிக்கு வந்து கும்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூஜை எனக்கு வந்து இந்த மாதிரி தான் போச்சு. பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.